உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அவங்க பேசணும். எடுக்கிறேன்னு சொல்லி இருங்க. எப்ப எடுக்கணும் நீங்க சொல்லக்கூடாது. எடுப்பேன். எப்ப எடுக்கணும் நான் எடுப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேறொன்றுமல்ல. 110 அதில் கூட நான் அதை பத்தி நான் பேச அனுமதி தயவு செய்து அதை பற்றிங்க. நீங்கள் உங்களுடைய உறுப்பினர் பேசுகிற போது அதிகமான நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்பட்ட பத்தி பேச இப்ப வேண்டாம். உட்காருங்க. அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. அடுத்து இருங்க. அடுத்து இப்போ இருங்க. நேரலை ஒலிபரப்பை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். காலையில் நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க. எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க இல்ல எப்ப இல்லங்க நீங்க இல்லங்க கடிதம் பாருங்க. 0 இல்ல நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றி விவரம் கொடுக்க உங்கள் உரிமையை மட்டுமல்ல இருங்க. உங்கள் உரிமையை மட்டுமல்ல இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்கின்ற விதத்திலே தான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமை பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியா உட்காருங்க. வாய்ப்பு அளி இப்ப நீங்க சொல்லாதீங்க. என்ன இப்ப என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன். உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க. நீங்க இல்லைங்க இல்லைங்க 0 அவர் கிடையாது. 60,000 0 அவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மேல் பிரச்சனை பேசுவது இல்லைங்க. எடுப்பேன். அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க. நீங்க வெளியே போய் பேசுங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகளை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அதை செய்து உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா. அமைதியா வெளியேறுங்க. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியதும் அவை குறிப்பில் ஏறாது. மாண்பு உறுப்பினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உரிமை மீறல் பிரச்சனை பற்றி காலையிலே எனக்கு மனு கொடுத்தார்கள். அது ஆய்வில் இருக்கிறது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இது அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன், உறுதியாக தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர் வெளிநடப்பு செய்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை உங்களுக்கு அதே தான் பதில். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அதற்குரிய பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே அளிப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம்
அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். உட்காருங்க. பாருங்க, பேரவைத் தலைவரே இப்போதே அனுமதி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அனுமதிக்க முடியாது. அமைதியா அமருங்கள். முக்கியமான ஒரு குறிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். நல்லா பேசும்போது வெளியில வந்து கோஷம் போடுகின்றவர்களை வெளியேற்றுமாறு அவை காவலரை கேட்டுக்கொண்டு வெளியில போய் அவங்க என்ன பேசட்டும். வளாகத்துக்குள்ள இறங்க குரல் கொடுக்க கூடாது. தயவுசெய்து வெளியே போக சொல்லுங்க. வெளியே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். போங்க. உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறை குறித்து முக்கியமான விஷயம். எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் இதை நான் படிக்கிறேன், நான் உட்பட எல்லாருக்காகவும். உறுப்பினர்களின் சிறப்பு உரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகள் குறித்த குறிப்புரைகள். கடந்த 4/6/2026 அன்று வியாழக்கிழமை அன்று திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கு ஏற்றுவது தொடர்பான மரபு நெறிமுறை புரோட்டோகால் மீறப்பட்டதாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பேரவை உறுப்பினர் திருமதி மோ ரா பல்லவி அவர்கள் ஒரு மனுவினை என்னிடம் அளித்தார். அந்த மனுவினை நான் நன்கு படித்து பார்த்து ஆய்வு செய்தேன். அது குறித்த சில கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற பேரவைக்கென உள்ள கண்ணியத்தினையும் மாண்புகளையும் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினருக்கென உள்ள சிறப்பு உரிமைகளையும் மரபு நெறிமுறைகளையும் புரோட்டோகால் காப்பது செயல்படுத்துவதும் சட்டமன்ற பேரவை தலைவராக எனது பொறுப்பும் மற்றும் கடமையும் ஆகும். அரசால் வெளியிட்டுள்ள மரபு நெறிமுறைகளின்படி புரோட்டோகால் அரசமைப்பு தலைவர்கள் முதல் முக்கிய பிரமுகர்கள் வரை உள்ள ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை வரிசை முறை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரிமை வரிசைப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு துறை உயர் அலுவலர்களும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் அதிகாரத்தையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவிக நகர் தொகுதியில் அந்த பள்ளி கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்வு மரபு நெறிமுறை குறித்த புரிதல் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ நடந்த அந்த நிகழ்வு இனி வரும் காலங்களில் தொடராது என நம்புகிறேன். அதனால் அந்த மனுவின் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லை என கருதுகிறேன். உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ வேறு வகையில் நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என்று கருதுகிறேன். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைப்படி அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த முன்னுரிமை வரிசை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் தொடர்பான தமிழக அரசின் அரசாணை நகல் சட்டமன்ற உறுப்பினர் மேசையில் வைக்கப்பட்டுள்ள சிறு கணினியில் நாளை பதிவேற்றம் செய்யப்படுவதுடன் அனைத்து உறுப்பினர்கள் மின்னஞ்சல் முகவரிக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதத்தை தொடங்கி வைப்போர் மாண்பு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். இன்று 11வது மாமன்ற உறுப்பினர் இன்று 11 உறுப்பினர் பேச இருக்கின்றார்கள். இந்த மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் இன்று உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது பாருங்க, இதே பதில் தான் பாருங்க. அவர்களுக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும். இந்த பிரச்சனையில் பாருங்க, இந்த பிரச்சனையில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது ஏற்புடைய வகையில் நீங்க குறுக்க பேசுறீங்களா? உட்காருங்கன்னு சொல்றேன். இப்பதான் சொன்ன மரபு என்ன? உட்காருங்க.